வணக்கம். உடையார் பாகம் 1 அத்தியாயம் 9ற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். 3 உள்ளங்கை அகலமுள்ள ஒரு உள்ளங்கை உயரமுள்ள செங்கற்கர்கள் வைத்து கட்டப்பட்ட 3 அடுக்கு மாளிகை அது. மாளிகையின் நடுவே பிரம்மஸ்தானத்தில் திறந்த முற்றம் அமைத்து முற்றத்துக்கு நடுவே பீடம் எழுப்பி அந்த பீடத்தின் மேல் ஆவுடையாருடன் கூடிய சிவலிங்கம் அமைத்து சிவலிங்கத்துக்கு எதிரே சற்று திரும்பிய வண்ணம் இருக்கின்ற நந்தியும் வைத்து மாளிகையையே கோவிலாக செய்திருந்த அழகான இடம் அது. முற்றத்தை சுற்றி தளம் எழுப்பி தளத்திற்கு அருகே இருக்கின்ற சுவற்றில் சுண்ணம் அடித்து சித்திரங்கள் எழுதி தரை முழுவதும் காரை பூசி மொழுகி அதன் மீது கருங்கல் போட்டு பதித்து மிக நேர்த்தியாக கட்டிய மாளிகை அது. பரம்பரையாக அரசுக்கு சொந்தமான இடம் அது. அரசர்கள் திருவையாற்றுக்கு வந்து மேற்கே திரும்பி கல்லணையை பார்க்க போக வேண்டுமென்றால் இங்கே வந்து ஒரு நாள் தங்கி கல்லணை பயணத்தை மேற்கொள்வார்கள். கல்லணையை பார்த்துவிட்டு இரவோடு இரவாக திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி வரை உள்ள கிராமங்களில் வரி வசூலிக்கவும் நீதி வழங்கவும் அரசாங்க காரியங்களை கவனிக்கவும் இந்த மாளிகை வசதியாக இருந்தது. மாளிகை கீழ்த்தட்டில் அதிகாரிகளும் சேவகர்களும் சமையல் ஆட்களும் வேலையாட்களும் தங்க மேலே முதல் தளத்தில் பெரிய பெரிய அறைகளில் கட்டில்கள் போட்டு ஆசனங்கள் அமைத்து அங்கே மன்னரும் மந்திரிகளும் தங்க ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒரு சில வேலையாட்களை தவிர வேறு எவரும் நிரந்தரமாக அங்கு தங்குவது இல்லை. அதே சமயம் அடிக்கடி வந்து போகும் விருந்தினர்களுக்காக அந்த மாளிகை மிக சீராக பராமரிக்கப்பட்டு வந்தது. அந்த மாளிகையின் முதல் தளத்தில் முன்பக்கம் உப்பரிகை போன்று நீண்டிருந்த இடத்தில் பெரிய போர்வையால் உடம்பு முழுவதும் மூடிக்கொண்டு பஞ்சவன் மாதேவி சுவர் சாய்ந்து அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகே தரையில் இலவம் பஞ்சு மெத்தையும் விரிக்கப்பட்டிருந்தது. அதன் மீது உருளையான திண்டுகள் கிடந்தன. ஒரு திண்டை தனது இடது தொடைக்கு அருகே வைத்துக்கொண்டு போர்வையை முகம் வரை போர்த்தியபடி கண்கள் மட்டும் தெரிய அவர் வாசலையே பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு அருகே திருவையாறு சேர்ந்த தேவரடியார் சித்திரவள்ளியும் திருவையாறு கோவிலை சேர்ந்த தேவரடியார் சீருடையாளும் அமர்ந்திருந்தார்கள். ராஜராஜருடைய மனைவியான பஞ்சவன் மாதேவியை அவர்கள் அன்றுதான் முதலில் சந்தித்தார்கள். அன்று காலைதான் பஞ்சவன் மாதேவியாருக்கு ஆரத்தி எடுத்து திலகமிட்டு வீட்டுக்குள் நுழைந்ததும் சூடான பானகம் கொடுத்து உபசரித்தார்கள். தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு பஞ்சவன் மாதேவியோடு மரியாதையுடன் உரையாடி கொண்டிருந்தார்கள். பஞ்சவன் மாதேவியார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு மனைவியாக இருப்பினும் சிறு வயதில் அவர் தேவரடியாராக இருந்தவர்தான். கோவிலில் மிக அழகாக நாட்டியமாடியவர்தான். இறைவனிடமே தன்னை முழுமையாக ஒப்படைத்து இறையடியாராக வாழ்ந்தவர்தான். பழுவூரில் உள்ள மகாதேவருக்கு தன்னை அர்ப்பணித்து இரவும் பகலும் அங்கு இறைவனுக்கு சேவை செய்து அங்கு இருக்கும்போது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரால் பார்க்கப்பட்டு அரசரின் கவனத்தை ஈர்த்து அவர் நெருங்கி வந்து விசாரிக்க தன்னை பற்றி விவரங்களை சொல்லி நட்பு கொண்டு அவருக்கு துணையாய் பல ஊருக்கு பயணப்பட்டு பின் ராஜராஜரை காந்தர்வ விவாகம் செய்து கொண்டார். அரச குலத்தில் என்றும் இல்லாதபடி அந்த காந்தர்வ விவாகத்தை விளக்கி ஒரு ஓலையில் எழுதி பஞ்சவன் மாதேவி எனது துணைவியார் என்று வெகு தெளிவாக உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஊருக்கு அறிவித்தார்.
சோழ மண்டலம் முழுவதும் ஸ்ரீமுகங்கள் அனுப்பி தனக்கு இப்படி ஒரு மனைவி இருக்கிறாள் என்று அந்த திருமணத்தை உறுதி செய்தார். கையில் வளை பூட்டி, தலைக்கு பூ வைத்து, நெற்றியில் திலகமிட்டு, இறைவன் சந்நிதி முன் வழக்கை கோர்த்து இவள் என் பிரிய மனைவி என்று அறிமுகப்படுத்தினார். பஞ்சவன் மாதேவியை கௌரவப்படுத்தினார். அது மட்டுமல்லாது சோழ அரண்மனைக்கு போய் அப்போது அரசராக இருந்த உத்தம சோழனிடமும் பாட்டியார் கண்டராதித்தன் மாதேவியார் செம்பியன் மாதேவியிடமும் தன் மனைவியான பஞ்சவன் மாதேவியை அறிமுகப்படுத்தினார். முதல் மனைவி தந்தி சக்தி விடங்கி என்கின்ற உலக மகாதேவியிடம் 1 மாதம் தங்க வைத்து அவர்களுக்கும் பழக்கப்படுத்தினார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் திருமகனார் ஸ்ரீ ராஜேந்திர தேவர் வெகு சீக்கிரம் பஞ்சவன் மாதேவியோடு ஒட்டிக்கொண்டு விட்டார். 10 வயது மகனும் 20 வயது சிற்றனையும் தஞ்சை முழுவதும் நகர்வலம் வந்தார்கள். எங்கு போனாலும் ஒன்றாக போனார்கள். நிறைய கதை பேசினார்கள். பரஸ்பரம் ஒருவரை பற்றி ஒருவர் அதிகம் தெரிந்து கொண்டார்கள். பஞ்சவன் மாதேவியின் வருகையை கண்டு பயந்திருந்த உலக மகாதேவியை கூட பஞ்சவன் மாதேவி சமாதானம் செய்து விட்டார்கள். உங்களுக்கு நான் போட்டியே அல்ல. எனது வேலை அரசருக்கு சேவை செய்வது, சோழ மண்டலத்துக்கு சேவை செய்வது. அரசரை கவனித்துக் கொள்வதன் மூலம் நான் சோழ தேசத்தின் வளமைக்கு சிறிதளவாவது உதவுகிறேன் என்று எண்ணுகிறேன். இதற்குத்தான் நான் பிறந்திருக்கிறேன். இதுதான் என் வேலை. மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் தலையிடுவதில் எனக்கு விருப்பமில்லை என்று பஞ்சவன் மாதேவி தெள்ளத் தெளிவாக உலக மகாதேவியிடம் சொல்ல, உலக மகாதேவியும் அதை புரிந்து கொண்டு பஞ்சவன் மாதேவியை போற்றி புகழ்ந்தார்கள். சோழ அரண்மனைக்குள் நுழைந்த 3ஆம் நாள் பஞ்சவன் மாதேவி வேலையாட்களை அழைத்து வருடாந்தர சம்பளம் பற்றி விசாரித்தாராம். என்ன இது, கண்டராதித்தர் காலத்து சம்பளத்தையா இன்னும் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? நடுவே உங்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படவே இல்லையா? எப்படி உங்களால் குடித்தனம் நடத்த முடியும் என்று கவலைப்பட்டாராம். உடனே அர்த்த ராத்திரியில் போய் அரசரை சந்தித்து தனியே அழைத்து நிச்சயம் சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்று வாதாடினாராம். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று அரசர் சொல்ல, முடியாது, இப்போதே உத்தரவிடுங்கள் என்று சீறினாராம். சம்பள பங்கில் பாதி அளவு உயர்த்தி 1.5 பங்கு சம்பளம் கொடுக்குமாறு அரசர் ஓலை எழுதி கொடுக்க மறுநாளிலிருந்து எல்லோருக்கும் கூடுதலாய் வருமானம் வர ஆரம்பித்தது. அரண்மனையில் உள்ளவர்களால் இதை நம்பவே முடியவில்லை. ஆச்சரியத்தில் திகைத்து போனார்கள். பஞ்சவன் மாதேவி மனுஷியா அல்லது தேவதையா என்று வியந்தார்கள். எங்களுக்கு வருமானம் போதாது, உயர்த்தி தர வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தோன்றியது? எதனால் இந்த எண்ணம் ஏற்பட்டது என்று சுற்றி கொண்டு கேள்வி கேட்டார்கள். நான் பழுவூரை சேர்ந்த தேவரடியார். அங்குள்ள வேலையாட்களை தஞ்சைக்கு போகிறாயா என்று கேட்டால் எவருமே போவதற்கு விருப்பம் தெரிவிப்பதில்லை. கீழப்பழுவூரிலும் மேலப்பழுவூரிலும் வசிக்கின்ற வேளாளர்கள் தஞ்சையை விட பழுவூர்தான் வசிப்பதற்கு மேலான இடம் என்று பேசிக்கொள்வார்கள். இந்த பேச்சு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது ஞாபகம் வந்துதான் உங்கள் வருமானம் என்ன என்று சோதித்து பார்த்தேன் என்று பஞ்சவன் மாதேவி அவர்களுக்கு பதில் சொன்னாள். ராஜராஜ தேவரின் மாதேவியார் பஞ்சவன் மாதேவியார் வாழ்க வாழ்க என்று எல்லா வேலையாட்களும் ஒன்றாக குரல் கொடுத்தார்கள். பஞ்சவன் மாதேவி வேலையாட்களிடமும் நெருக்கமானார். இவர்கள் நமது பரம்பரை வேலையாட்கள். வம்சம் வம்சமாய் அரண்மனையில் வேலை செய்கிறார்கள். நம்மிடம் வேலை செய்வதை பெருமையாக நினைக்கிறார்கள். இவர்களுக்கு சம்பளம் எதற்கு, அதில் உயர்வு எதற்கு என்று செம்பியன் மாதேவியார் பஞ்சவன் மாதேவியின் அந்த செயலுக்கு குறைப்பட்டு கொண்டாராம். பாலும் நெய்யும் தயிரும் கறி சோறும் கோரைப்பாய் படுக்கையும் வேறு எங்கே இவர்களுக்கு கிடைக்கும் என்று கோபமாய் பேசினாராம். அதற்கு 4 நாட்கள் கழித்து பஞ்சவன் மாதேவி செம்பியன் மாதேவியை சந்தித்து வணங்கி, உணவுக்காக உழைப்பது மிருகங்கள் மட்டுமே. மனிதர்களை மிருகங்களாக வெறும் உணவுக்காக உழைக்க சொல்லி வற்புறுத்தக்கூடாது.
அவர்களை சந்தோஷப்படுத்த, அவர்கள் மனம் நிறைவடைய நாம் நிச்சயம் சன்மானம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்ல, சிறிது வாதத்திற்கு பிறகு செம்பியன் மாதேவியும் புரிந்து கொண்டார்கள். மன்னர் எங்கு போனாலும் இலை நிறைய உணவு போட்டு விட்டால் போதுமா? எதற்காக வரி செலுத்துகிறோம்? எப்பொழுது நாம் மக்களிடம் அரசாங்கத்திற்காக வரி வசூலிக்கிறோமோ அப்பொழுது நாம் வேலையாட்களுக்கு சம்பளமும் அதிகம் தர வேண்டும் என்று பஞ்சவன் மாதேவி எடுத்துரைக்க செம்பியன் மாதேவி திகைத்து போனார்கள். அடியே, நீ பெரிய கள்ளியடி! உள்ளே நுழைந்ததும் நான் செய்ய மறந்ததை நீ வெகு எளிதாக செய்துவிட்டாய். அத்தனை பேர் நன்மதிப்பையும் ஒரே நாளில் பெற்றுவிட்டாய் என்று பட்டத்தரசி உலக மகாதேவியார் மனம் விட்டு பஞ்சவன் மாதேவியை பாராட்டினார். பட்டத்தரசியார் உலக மகாதேவியார் பல்லக்கிலோ அல்லது யானையிலோ தான் சவாரி செய்வது வழக்கம். ராஜேந்திரரும் தாயோடு பல்லக்கிலோ யானையிலோ பவனி வருவார். பஞ்சவன் மாதேவி அவரை இழுத்து குதிரை ஏற செய்து அவருக்கு அருகே தானும் குதிரையோட்டி கொண்டு நகர்வலம் வந்தபோது தஞ்சை மாநகரம் கை கொட்டி ஆர்ப்பரித்தது. சோழ இளவல் வாழ்க என்று உரக்க கூவியது. இது அழகு, இது வீரம், இது காண கிடைக்காத சிறப்பு என்று புலவர்களும் பெரியவர்களும் பாராட்டினார்கள். ராஜேந்திரரை வாழ்த்தினார்கள். இளவரசர் ராஜேந்திரருக்கு உடனே புரிந்து போயிற்று. நான் அம்மாவின் மடியிலேயே அமர்ந்திருந்தால் எந்த மரியாதையும் கிடைக்காது என்பதை மறைமுகமாக பஞ்சவன் மாதேவி உணர்த்தியதை தெளிவாக புரிந்து கொண்டார். ஒரு நாள் குதிரை ஏறி புறப்பட்ட போது துணைக்கு வந்த பஞ்சவன் மாதேவியையும் வரவேண்டாம் என்று தடுத்து விட்டார். நகர்வலம் நானே போய்கொள்கிறேன், நீங்கள் எதற்கு? வீட்டில் இருங்கள் என்று சொன்னார். பஞ்சவன் மாதேவிக்குள் சந்தோஷம் பொங்கியது. இத்துடன் உடையார் பாகம் 1 அத்தியாயம் 9 முற்றிற்று. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பயணிக்க டூ நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.